இன்றைக்கு நாம் பரிசுத்தாவியானவர் எனக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்கே இன்றைக்கு ஜெபத்துக்கு வந்த உங்களுக்காக தந்தருளுகிறார். இது ஒரு தீர்க்க தரிசனம். எனவே நம் நடுவில் தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம் வல்லமையாய் உலாவினால் மட்டுமே அது நம்முடைய இருதயங்களுக்குள் விதையாய் விழும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு கர்த்தருடைய கரத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு சொல்லுகிறேன், இந்த ஆலயத்தை விட்டு நீ எழும்பும் போது பரிபூரண விடுதலையோடு எழும்ப போகிறாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் நம்பிக்கையும் உன் விசுவாசமும் உறுதியாக இருக்கட்டும். உன்னை உறுதிப்படுத்துகிற தேவன் உன்னோடு இருக்கிறார். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர். முடிவு பரியந்தும் அவர் உன்னை நடத்த போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் ശ്രദ്ധിക്കുന്നുണ്ടല്ലോ. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் எனக்கு என் இருதயத்துக்குள்ளே வைத்ததான வார்த்தை, தேவன் உன்னை ஒரு லட்சியத்தில் இன்னும் ஒரு இடத்துல இதுல கொண்டு உன்னை கொண்டு உட்கார வைக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு இடையில உனக்கு நேரிடுகிற ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்கள். அல்லேலூயா. தாவீதே 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 தாவீதே, உன்னை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்று கர்த்தராகிய நான் எழுதிட்டேன், திட்டம் போட்டு விட்டேன், ஆர்டர் பண்ணிட்டேன். எனவேதான் ஈசாயின் வீட்டுக்குள்ளே என் அபிஷேகம் உள்ளவனை நான் அனுப்பி உன் வீட்டுக்கு அனுப்பி அபிஷேக தைலத்தை உன் தலைமேல் நான் ஊற்றினேன். கோலியாத்து உன்னை கொல்ல முடியாது. ஆமென். அபிஷேக தைலம் உன் தலைமேல இருக்கிறது. உனக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உனக்காக ஒரு ராஜரீக சிங்காசனம் காத்திருக்கிறது. அங்கே நீ உட்கார அந்த நாள் வர ஆமென், கோலியாத்தால உன்னை எதுவுமே செய்ய முடியாது. ஒரு ஆமென் சத்தமாய் சொல்வீர்களா? சவுலின் கூர்மையான ஆமென் ஈட்டிய அவன் எத்தனை தடவை உனக்கு நேராக அவன் எறிந்தாலும், ஹல்லேலூயா, ஏ தாவீதே, உன்னை குறித்து எனக்கு ஒரு லட்சியம், ஒரு திட்டம், ஒரு பிளான் எனக்கு இருக்கிறது. அது நிறைவேறுவது வரை சவுலின் கூர்மையான அம்புகள் உன்னை சேதப்படுத்தாது. சேதப்படுத்தாது. ஆமென். சேதப்படுத்தாது, சேதப்படுத்தாது. எத்தனை தடவை ஆமென் 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 உனக்கு நேராக அம்புகள் கடந்து வந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. இயேசுவின் நாமத்தில் வில்லை ஒடித்து அம்பை முறித்து
ஈட்டிகளை முறிக்கிற கர்த்தர் உனக்கு விரோதமாக ஆமென் ஓங்குகிற ஈட்டிகளை கர்த்தர் உடைக்கிறார். ஒட 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 இன்றைக்கு உடையுது, இன்றைக்கு உடையுது, இன்றைக்கு உடையுது, இன்றைக்கு உடையுது. வில்லை முறித்து அம்பை ஒடித்து ஈட்டிகளை துண்டு துண்டாக்குகிற கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. பலமாய் சொல்லுங்கள கைகளை உயர்த்தி ஆமென். பலமாய் சொல்லுங்கள கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. உன்னுடைய சகலத்தையும் அமாலேக்கர் கொண்டு போயிட்டாலும் நான் ஹல்லேலூயா உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. பலமில்லாமல் போக மட்டும் நீ அழ வேண்டிய சூழ்நிலைகள் உனக்கு வந்தால் கூட நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆமென் ஆமென். அமாலேக்கியர் கொள்ளையாடி கொண்டு போனது உனக்கு திரும்ப வருவதாக. ஏதோ நடக்கிறது, ஏதோ நடக்கிறது. யாரோடோ கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், யாரோடோ கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதை கவனிக்கிற யாரோடோ கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரா, நின்னோடு தன்னையான சொர்க்கத்தில தெய்வம் സംസാരിക്കുന്നത്. സ്വർഗീയനായ കർത്താവ് നിന്നെ കുറിച്ച് സ്വർഗീയമായ ഒരു പദ്ധതി ഉണ്ടാക്കി സ്വർഗീയ ദൂതുമായി സ്വർഗീയ സാന്നിധ്യമായി നിന്റെ അടുത്ത് വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ ശൗലിന്റെ കൂർത്ത ആമേൻ 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 ഈട്ടികൾ നിന്നെ ഛേദം വരുത്തുകയില്ല. നിന്നെ ഒന്നും ചെയ്യാൻ പോകുന്നില്ല, നിന്നെ തൊടാൻ സത്യമല്ല. அல்லேலூயா. சொல்லுங்களே கைகளை உயர்த்தி ஆமென். சொல்லுங்களே கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. மரணம் ஆமென். மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி அகலம் மட்டும்தான் இருக்கிறது, ஒரு அடி தூரம் தான் இருக்கிறது. என் பின்னால மரணம் என்னை துரத்துகிறது என்று தாவீது யோனாத்தானோடு புலம்பும் போது கர்த்தர் மேலிருந்து சிரிச்சிருப்பாரு. ஒரு அடி தூரத்துல மரணம் உன்னை தொடருது உண்மைதான், ஆனால் அது உன்னை மேற்கொள்ளாது. ஆமென். அது உன்னை தொட முடியாது, உன் உயிரை அது எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. காரணம் என்ன? உன்னை ராஜாவாக்க வேண்டும் என்று நான் திட்டம் போட்டு வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னை குறித்து எனக்கு ஒரு திட்டம் உண்டு, உன்னை குறித்து எனக்கு ஒரு திட்டம் உண்டு. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? யாருக்காக கர்த்தர் இதை பேசிக் கொண்டிருக்கிறார்? அடியானுக்கு அது தெரியாது, ஆனால் கர்த்தர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். யோசேப்பே 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 ஹல்லேலூயா. ரிதிரிகபடா. எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்த சிங்காசனத்தில் உன்னை உட்கார வைக்க வேண்டும் என்று உங்க அப்பா வீட்டில் நீ இருக்கும் போதே நான் திட்டம் குறித்து விட்டேன். ஆமென் ஹல்லேலூயா. நான் அதை எழுதி வைத்து விட்டேன். அதை மாற்ற யாராலும் முடியாது. ஆமென். அதை உடைக்க யாராலும் முடியாது. அந்த திட்டத்தை சிதறடிக்க யாராலும் முடியாது. யோசேப்பே யோசேப்பே யோசேப்பே, உன்னை சிங்காசனத்தில் உட்கார வைக்க எனக்கு திட்டம் இருக்கிறபடியால் ஹல்லேலூயா. இந்த தண்ணீர் இல்லாத இந்த பொட்ட குழி, இந்த தண்ணீர் இல்லாத குழி உன்னை கொல்லாது. ஆமென் ஆமென். நீ அதுல சாக மாட்டாய். ஆமென். நீ அதுல சாக மாட்டாய். இந்த குழிக்குள்ளே இருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். உன்னை பார்த்தா கர்த்தர் பேசுகிறார், உன்னை பார்த்தா கர்த்தர் பேசுகிறார்.
இதோடு என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ? இல்ல, முடியாது. இதோடு நான் செத்து போயிருவேனோ? நீ சாக மாட்டாய். இதோடு எல்லாம் பினிஷ் ஆகுதா? ஆகவே ஆகாது. காரணம் என்ன? ஒன்னு குழியில சாக நான் திட்டம் வைக்கல. ஒன்னு ராஜாவின் சிங்காசனத்திலே உட்கார வைக்க நான் திட்டம் வைத்திருக்கிறேன். அதுதான் நடக்கும். என் திட்டம் தான் நடக்கும். குழியின் திட்டம் நடக்காது. என் திட்டம் தான் நடக்கும். ஹல்லேலூயா. பேசுவது கர்த்தர் பேசுகிறார். உன்னை பார்த்து தான் பேசுகிறார். என் திட்டம் எதுவோ அதுதான் நடக்கும். ஆமென், ஆமென், ஆமென். அதற்கு எதிராக வருகிற ஒன்றுமே நடக்காது. போத்திபரின் மனைவியே, ஹல்லேலூயா, நீ இவனை அழிக்கலாம் என்று நீ திட்டம் போடுகிறாய் என்றால் நீ ஏமாந்து போகிறாய். காரணம் என்ன? யோசேப்பை குறித்து எனக்கு ஒரு திட்டம் உண்டு. அவன் சிங்காசனத்திலே, ராஜ சிங்காசனத்திலே உட்கார வேண்டியவன். போத்திபரின் மனைவியே, உன்னால அவனை உடைக்க முடியாது. அவனை உடைக்க முடியாது. ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. சிறைச்சாலையே உன்னால உடைக்க முடியாது. இரும்பு விலங்கு உன்னால என் தாசனை தகர்க்க முடியாது, நொறுக்க முடியாது. என் பிள்ளை குறித்து நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. தேவன் என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் என்னை குறித்து ஒரு பிளான் வைத்திருக்கிறார். தெய்வத்திற்கு என்னை குறித்து ஒரு பத்ததி உண்டு. என் மகனை குறித்து ஒரு பத்ததி உண்டு. என் குடும்பத்தை குறித்து ஒரு பத்ததி உண்டு. அது மாத்திரமே നടക്കുകയുള്ളൂ. ആമേൻ. അതിന് എതിരായി എഴുന്നേറ്റ് നിൽക്കുന്ന ഏത് ശക്തിയായാലും നിന്റെ പദ്ധതി നടക്കത്തില്ല. നിന്റെ പദ്ധതി എന്റെ മേൽ ഫലിക്കത്തില്ല. ഉൻ തിട്ടം എൻ മേലെ ഫലിക്കാതെ. ആമേൻ. എന്നെ അழைத்த தேவன் என் வலது கையை பிடிச்சு வச்சிருக்கிறார். ஓ glory, ஓ glory, ஓ glory. என்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார் என்று திட்டமுள்ளவர்கள் ரெண்டு கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஊருதுரு ஷக்கலா ரிதிரி அதரே கமனா ஜகதே ரபலோ ஷகலா அந்த கனகட பவுடாலா தீரி. ஸ்தோத்திரம். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க ஸ்தோத்திரம். தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சிங்காசனத்தில் உட்கார்ந்துகிட்டு தன் முன்னால வந்து நிற்கிற சகோதரர்களை பார்த்து யோசேப்பு சொல்லுகிறான், சகோதரர்களே, ஒரு காலத்தில் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுகிற இந்த ஊழியக்காரனுக்கு அப்படி செய்ததுண்டு. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் என் தேவனோ நீங்க செய்ய நினைத்த தீமையை நன்மையாய் மாற பண்ணினார். எனக்கு நடந்ததெல்லாம் சத்தமா சொல்லுங்க நன்மைக்கே. ஆமென், நன்மைக்கே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி. ஆமென். எனக்கு நடந்ததெல்லாம் சத்தமா சொல்லுங்க நன்மைக்கே. அதனால இப்ப அன்னைக்கு நடந்தது இப்ப நடந்துகிட்டு இருக்குது. எதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. எதுவும் என்னை சேதப்படுத்தாது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எதுவும் என்னை சேதப்படுத்தாது. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. சத்துருவை பார்த்து, ஏ சத்துருவே, நீ தலைகீழா நின்றாலும் என்னை அழிக்க முடியாது. என்னை அழிக்க முடியாது. காரணம், தேவன் என்னை ஒரு இடத்துல கொண்டு உட்கார வைப்பேன் என்று எனக்கு சொல்லி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க, எதுவும் என்னை சேதப்படுத்தாது. சத்தமாய் சொல்லுங்க, எதுவும் என்னை சேதப்படுத்தாது.
அது யூட்ரஸ்ல இருக்கிற கட்டியானாலும், அது ஃபெலோப்பியன் டியூபில் இருக்கிற அடைப்பானாலும், அது கருமுட்டையை கெடுக்கிற போராட்டமானாலும் சொல்லு, எதுவும் என்னை சேதப்படுத்தாது. சரீரத்தில் வளருகிற கேன்சர் ஆனாலும் சொல்லு, எதுவும் என்னை சேதப்படுத்தாது. வலப்பக்க 1000 பேர், இடப்பக்க 10000 பேர் உனக்கு விரோதமாய் எழும்பும் போது அவர்களை பார்த்து சொல்லு, எதுவும் என்னை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் அவதூறுகள் சொல்லும் போது அதை பார்த்து சொல்லு, எதுவும் என்னை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே, ஓ கலங்கிடவே. பாடுங்க. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லலாமா? நான் ஒரு மனுஷனை குறித்து எனக்கு இதை கர்த்தர் பேசும்போது, எனக்கு இதை கர்த்தர் பேசுகிறார். உன்னை நான் ஒரு இடத்துல கொண்டு, உன்னை குறித்து உன்னை ஒரு இடத்துல நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு புரியுதா? உன்னை மகனே, உன்னை இன்னிடத்துல கொண்டு இப்படி நான் வைக்கணும்னு உன் தாயின் கருவிலே நான் திட்டம் போட்டு வச்சிருக்கிறேன், எழுதிட்டேன், அதை எழுதி வச்சிருக்கிறேன். ஸோ நீ அதுல போய் சேர்வது வர இடையில என்ன நடந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. இதுதான் செய்தி. நீங்க என்ன பண்றீங்க? கர்த்தர் உன்னை கொண்டு உட்கார வைக்க போகிற அந்த இடத்தை மறந்துடுறீங்க. இப்ப நடக்கிற விஷயத்தை போட்டு மண்டையை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்ப அதனாலதான் கர்த்தர் அதற்கு ஒரு மனுஷனை உங்களுக்கு கற்றுத்தர சொன்னார். பைபிள்ல நீண்ட ஒரு 9-8 அதிகாரம் படிக்கணும். நான் நேற்று உட்கார்ந்து ஒரு 10 தடவை அதை படிச்சேன். அதிகாரம் எங்க இருந்துன்னா வீட்டில் போய் படிங்கள். நான் சிம்பிளா சொல்லி போகிறேன். அதிகாரம் எங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் எடுக்க வேண்டாம், 20வது அதிகாரத்திலிருந்து படிக்கணும். அந்த புத்தகத்தின் கடைசி அதிகாரம் வரை பேசப்படுவது சவுலை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நல்ல கவனமா கேளுங்க. சவுலாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல். பவுலை தேவன் ஒரு இடத்துல தங்கி ஊழியம் செய்ய விடாமல் ராஜ்யமாய் கொண்டு போய் யாரும் செய்யாத ஊழியத்தை கர்த்தர் செய்ய வைத்தார். பவுலின் ஊழியம் நம் சபையில் வெளிப்படுவதாக. இந்த வசனத்தை கர்த்தர் பேசும்போது நான் இங்கே எழுதி வைத்திருக்கிறேன். இதுதான் தேவ திட்டம். யாரும் போகாத ராஜ்யங்களில், யாரும் போகாத தேசங்களில் ஒரு பவுலாக உன்னை கர்த்தர் கொண்டு போக போகிறார். 20வது அதிகாரத்துக்கு வரும்போது அதிகாரத்தில் நான் இப்படி சொல்லி போறேன். நம்முடைய யூடியூப்ல இந்த வீடியோ காணொளி இருக்கும். நீங்க இப்போ பைபிளை திறந்து புரட்டி எழுதி
கவனத்தை சிதற விடாம திரும்ப அதை பார்த்து படிச்சுக்கோங்க. 20வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையில் உள்ள மூப்பர்களை என்ன கவனிக்கணும், ஒரு இடத்துல வைத்து சந்திக்கிறார். சந்திச்சுட்டு அவர் சொல்லுகிறாரு, பாய் பாய், குட் பாய், நான் உங்களை விட்டு போறேன், இனி நீங்கள் என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள். அது 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வருகிறது. அப்படி இருக்கட்டும், அதான் நீங்க பார்க்காதீங்கன்னு சொன்னேன். என்ன கவனிங்க, அந்த அதிகாரத்தின் முடியும் போது எபேசு சபை மூப்பர்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தை சொன்னது நிமித்தம் ரொம்ப வருத்தப்பட்டார்கள். அப்ப பவுலுக்கு தெரிஞ்சு போயிட்டு, எனக்கு ஏதோ நடக்க போகிறது. 21ஆம் அதிகாரத்தின் 8 முதல் நீங்கள் வாசிக்கும் போது, பிலிப்பு என்பவன் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சுவிசேஷகன், அவனுடைய வீட்டில் அவனுக்கு 4 கன்னிகைகளான பெண் பிள்ளைகள் இருந்தார்கள், தீர்க்கதரிசிகள். அந்த வீட்டுக்கு இந்த பவுல் போக வேண்டிய சூழல் வருகிறது. ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அங்கே அனுப்புகிறார். அனுப்பிட்டு சொல்லுகிறார், எருசலேமில் வைத்து நீ கட்டப்பட போகிறாய். அதாவது எருசலேமுக்கு நீ போற, எருசலேமில் வச்சு உன்னை அரெஸ்ட் பண்ண போறாங்க, உன்னை அரெஸ்ட் பண்ண போறாங்க, உன்னை கைது பண்ண போறாங்க, நீ போகாதே. அப்ப முதல்ல தனக்கே ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருச்சு, இனி நான் திரும்ப வர மாட்டேன். இப்போ ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் அதை விளக்கி சொல்லுகிறார். காரணம், உன்னைய அரசாங்கம் கைது செய்ய போகிறது. இது செசரியாவில் வச்சு 21ஆம் அதிகாரம் 27 முதல் நீங்க படிச்சீங்கன்னா, எருசலேம் ஆலயத்துக்கு வந்தது நிமித்தம், எருசலேம் சபைக்கு வந்து எருசலேம் ஆலயத்துக்கு வந்தது நிமித்தம் யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து பவுலுக்கு விரோதமாக பயங்கர கலகம் உண்டாயிற்று. எல்லாரும், ஏன்னா பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார், ரட்சிப்பு, மனம் திரும்புதல். யூதர்கள் மோசையின் நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதில் தான் அவங்களுக்கு டேஷ். அதனால சகல யூதர்களும் சேர்ந்து மார்க்க சம்பந்தமாய், இவன் நம்முடைய மார்க்கத்தை கெடுக்க வந்திருக்கான்னு சொல்லி எருசலேமிலே பெரிய கலகத்தை உண்டாக்கினார்கள். கலகத்திலே இவனை கொண்டு போனதுக்கு எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பவுலை அடிபட்டு, கலகம் வந்து அடி வந்தா எப்படி இருக்கும், அடிபட்டு துவங்கி போய் நிற்கும் போது ரோம அரசாங்கத்து ஒரு சேனாதிபதி அவன் வந்து தன் படையோடு வந்து இந்த கலகத்தை அமர்த்தி பவுலை 2 சங்கிலி போட்டு கட்டுகிறான். இப்ப நான் சொல்லுகிறேன், பவுலே பவுலே, உன்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் நிறைவேறுவது வர உன்னை ஒருத்தனாலும் கொல்ல முடியாது. ஆமா, என்ன திட்டம்? அந்த வசனம் மட்டும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 24வது வசனம். கர்த்தர் அந்த திட்டத்தை சொல்லுகிறார் பாருங்கள். 27-24 அப்போஸ்தலர் நடபடிகள். பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். எல்லாரும் அதை சொல்லுங்க, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும். ஆமென். இதுதான் கர்த்தர் திட்டம். அப்படின்னா என்ன? ராய் என்ன? அதாவது இதை வாசித்து விட்டுருப்பீங்க, உங்களுக்கு இது என்னன்னு புரியல. ராயன் அப்படின்னா மலையாளத்தில் கைசர், கேட்டோம்,
இந்த இயேசு ஒரு தடவை சொன்னார்ல, இந்த பணத்தை எடுத்துட்டு ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும். அப்படின்னா ராயன் அப்படின்னா யாரு? யார் அப்படின்னு சொன்னா, இத்தாலி நாட்டுல, இத்தாலியா பட்டணம், இன்னைக்குள்ள இட்டலி, இட்டலியில ஒரு பட்டணம் இருந்தது, இன்னைக்கும் இருக்கு. அந்த பட்டணத்துக்கு பேர் ரோம், ரோமாபுரி, இன்னைக்கும் இருக்கு ரோம். அந்த ரோமாபுரியை தலைமையிடமாக கொண்டு உலகத்தில் உள்ள பல நாடுகளை யுத்தம் செய்து பிடித்து அரசாட்சி பண்ணின சீசர். அதுல நமக்கு தெரிஞ்ச ஒரு பேர் உண்டு, வரலாறு படிச்சவங்களுக்கு, ஜூலியஸ் சீசர். படிச்சிருக்கீங்களா? நம்ம தமிழ்ல சீசர் அப்படி சொல்றோம், இங்கிலீஷ்லயும் அப்படிதான் இருக்கு, மலையாளத்துல கைசர். பழைய தமிழ் மொழிபெயர்ப்புல ராயன், அதாவது the emperor of the Rome kingdom, ரோம பேரரசினுடைய பெரிய பெரிய தலைமை இடத்தில் உள்ள அவருக்கு பெயர் தான் ராயன். ஏன்னா அவருக்கு கீழே பல நாடுகள் அடிமை. இப்ப இஸ்ரவேல் நாடும் இயேசுவின் காலத்தில் இந்த ரோமர்களுக்கு கீழே தான் இருந்தது. அப்ப இந்த ராயன் என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேச அதிபதியை நியமிப்பான். தேசாதிபதி, ரோம தேசாதிபதி. இந்த தேசாதிபதி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சேனாதிபதிகளை நியமிப்பான். சேனாதிபதி ஒவ்வொரு 100 பேருக்கு ஒன்றாய் 100க்கு அதிபதிகளை நியமிப்பான். 100க்கு அதிபதிக்கு கீழே போர் சேவகர்கள். அப்ப இப்ப முதல்ல கவனமா கேட்கணும், போர் சேவகர்கள், 100க்கு அதிபதி, சேனாதிபதி, தேசாதிபதி, அதுக்கு மேல ராஜா, அதுக்கு மேல ராயன். இவ்வளவு புரிஞ்சவங்க வரலையா? சத்தமா சொல்லுங்களே ஹல்லேலூயா. கீழ இருந்து சொல்லுங்க. போர் சேவகன், 100க்கு அதிபதி, சேனாதிபதி, தேசாதிபதி, சொல்லுங்க ராஜா, அதுக்கு மேலதான் யாரு சொல்லுங்க? ராயன். இப்ப கர்த்தர் பவுலுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் என்ன? நான் உன்னை இந்த ராயனுக்கு சுவிசேஷம் சொல்வதற்காக கொண்டு போகிறேன். நாம ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நம்ம சபை மேல அந்த அபிஷேகம் இறங்குவதா. ராயனுக்கு முன்பாக நிற்கிறவர்களை நம்முடைய ஊழியத்தில் கர்த்தர் எழுப்புவாராக. ஓ ஹல்லேலூயா. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரிந்தது? ஒரு அல்லே சத்தமா சொல்லுங்களே ஹல்லேலூயா. அப்பதான் இப்போ போர் முதல்ல கலகம் உண்டாகி இவனை கொல்ல பார்க்கும் போது ஹல்லேலூயா, போர் சேவகர்கள் இவனை 2 சங்கிலியால கட்டி போட்டார்கள். இத அன்னைக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாலே ஆமென் செசரியாவிலே பிலிப்பு வீட்டில வச்சு தீர்க்கதரிசனம் சொன்னான், நீ கட்டப்பட போகிறாய். ஹல்லேலூயா. பவுலுக்கு தெரியும், நான் கட்டப்பட்டாலும் இந்த சங்கிலியால என்ன கொல்ல முடியாது. ஆமென். காரணம், என்னை குறித்த தேவ திட்டம். நான் ராயனுக்கு ஆமென் முன்பாக நான் நிற்க வேண்டி வரும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே. ஆமென். சத்தமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களே ஹல்லேலூயா. இந்த சேனாதிபதி அவனை பிடிக்கும் போது இந்த சேனாதிபதி சும்மா இருந்திருப்பானாலே, கொண்டு விடுவோம் அவனை. இவன் மனசுக்குள்ளே சொல்லியிருப்பான், ஏ சேனாபதியே, நீ ஒரு சோட்டா பீஸ். என் ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறது உனக்கு மேலே 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 டாப்பா இருக்கிற ராயனுக்காக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறாராமே. ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஆமென். ஓ, இந்த சங்கிலியாலே கட்டப்பட்டு இருக்கும் போது ஒரு 40 பேர் ஒரு பயங்கர சபதம் எடுத்துக்கொண்டார்கள். யூதர்கள்
என்ன சபதம் தெரியுமா? பிரதான ஆசாரியன்ட்ட வந்து சபதம் எடுத்துக்கொண்டார்கள். இந்த பவுலை கொல்லாம நாங்க ஹல்லேலூயா உண்பதும் இல்லை, புசிப்பதும் இல்லை, குடிப்பதும் இல்லை. சபதம் எடுத்த யூதர்களே, சபதம் போட்டுக்கொண்டு இவனை கொல்லாம விட மாட்டேன், இவன் சாவதை என் கண்ணால பார்க்காம விட மாட்டேன். சபதம் போட்டு எழும்பி நிற்கிற யூதர்களே, உனக்கு தெரியாது கர்த்தருடைய தாசனை குறித்த தேவ திட்டம். அவர் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஆமென். சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஆமென். சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இல்ல இல்ல, பலமாய் சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்களே ஹல்லேலூயா, பலமாய் சொல்லுங்களே ஹல்லேலூயா. இந்த சேனாதிபதி இந்த 40 பேர் இவனை கொல்ல முடியல. இந்த சேனாதிபதி இவனை கொண்டு போய் தேசாதிபதி, ரோம தேசாதிபதி பெலிக்ஸ் கையிலே ஒப்படைத்தான். பெலிக்ஸ் தேசாதிபதிக்கு பேரு, ரோம தேசாதிபதி. இப்போ அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட்டுக்கு போனது மாதிரி இப்போ ஒரு தேசத்துக்கு அதிபதி கையில போயாச்சு. இந்த தேசாதிபதிக்கு முன்னால போய் நிற்கும் போதும் கர்த்தர் அவனை எதுக்கு அங்க கொண்டு போனார் தெரியுமா? அந்த பெலிக்ஸுக்கு சுவிசேஷம் சொல்லும்படி கர்த்தர் பலப்படுத்தினாராம். எஸ், நீங்க வீட்டுல போய் அப்போஸ்தலர் நடபடிகள் 24 வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடி 24 பெலிக்ஸுக்கு தேசாதிபதிக்கு ஆண்டவரை குறித்து சுவிசேஷம் சொன்னான். இந்த சேனாதிபதி முதல்ல போர் சேவகர், சேனாதிபதி. சேனாதிபதி இவனை பிடிக்கும் போதும் ஒரு நீண்ட பிரசங்கம் பண்ணியிருப்பான். அப்ப சேனாதிபதிக்கும் சுவிசேஷம் சொல்லியாச்சு. இப்ப பெலிக்ஸ்ங்கிற தேசாதிபதிக்கும் சுவிசேஷம் சொல்லியாச்சு. பெலிக்ஸ் இவனை கொண்டு போய் ஒரு அப்படியே டப்புன்னு முடிச்சிருந்தேன். ஹல்லேலூயா. ராஜாவாகிய தேசாதிபதிக்கு மேல பதவி. அக்ரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தினான். உங்களுக்கு தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடி 26வது அதிகாரம் முழுவதும் இந்த அக்ரிப்பா ராஜாவுக்காக ஹல்லேலூயா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சாட்சியுள்ள பிரசங்கம் பண்ணினார். ஆமென். அக்ரிப்பா ராஜா இப்ப சொல்ல, நீ கொஞ்சம் தான் அது ஒழிக, நீ என்னை கிறிஸ்தவனாக்க முயற்சி பண்ணுகிறாய். இவன் சொன்னா கொஞ்சம் ஒளிக அல்ல, ஒன்ன மட்டுமல்ல, உன் தேசத்தையே நான் இந்த மார்க்கத்தில் கொண்டு வர முயற்சி பண்ணுகிறேன். ஓ ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி ஆமென். அப்ப சொல்லுங்க, சேனாதிபதிக்கும் கொல்ல முடியாது, தேசாதிபதிக்கும் கொல்ல முடியாது. பேசுங்க. ராஜாவுக்கும் சொல்லுங்க கொல்ல முடியாது. காரணம், என் தேவன் என்னை ஹல்லேலூயா ஆமென் ராயனுக்கு முன்பாக கொண்டு போகிறார். ஆமென். சில கஷ்டங்கள் நம்ம இப்படி உயர்த்தும், சில கட்டுகள் நம்ம இப்படி உயர்த்தி கொண்டு போகும், சில போராட்டங்கள், சில சோதனைகள் இப்படி நம்மளை உயர்த்தி கொண்டு போகும். சோதனை தொடங்குவது போர் சேவகர்கள் கலகத்தில் தொடங்கும். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போர் சேவகன், சேனாதிபதி, தேசாதிபதி, ராஜா, ராயன் உன்னை படிப்படியாய் மேலே கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். மேலே கர்த்தர் உயர்த்துவார். ரெண்டு கைகளை உயர்த்தி அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் முடிக்கிறேன். 27 28 அதிகாரம் ரொம்ப முக்கியமானது. 27ஆம் அதிகாரம் இத்தாலி நாட்டுக்கு போறாங்க. இத்தாலி நாட்டில் தான் ரோம் இருக்கு. ரோம்ல தான் ராயன் இருக்கிறார். இத்தாலி நாட்டுக்கு ராயனுக்கு முன்பாக போய் நிற்கிறதுக்காக கப்பல் பிரயாணம். ஓய்யோ, பல கொடுங்காற்றுகள் இந்த கப்பலை மறிச்சு போட, கடலுக்குள்ளே அந்த 27ஆம் அதிகாரம் முழுவதும் அந்த பவுல் பிரயாணம் பண்ணுகிற அந்த கப்பலை மறித்து போட, கவிழ்த்து போட பல காற்றுகள், தடுக்கிற காற்று, சுழற்றுகிற காற்று, தள்ளி கொண்டு போகிற காற்று. பவுல் எழுதுகிறான், சூரியனை காணாமல் எத்தனையோ நாள் இருந்தோம், அப்படி படகு கவிழ்ந்து போகும், செத்து போவோம், அப்படி எல்லாம் நினைச்சு போனார்கள். ஹல்லேலூயா. பவுல் மட்டும் தைரியமா இருந்தான். அவனுக்கு தெரியும்,
இந்த காற்று இந்த படகை கவிழ்த்தாலும் என்ன கொல்ல முடியாது. ஆமென். சத்தமா சொல்லுங்களே, கொல்ல முடியாது. ஆமென். கொல்ல முடியாது. ஆமென். கொல்ல முடியாது. പറഞ്ഞ മനസ്സിലായോന്ന്? ആമേൻ. கொல்ல முடியாது. ஆமென். இந்த அட்டாக்குக்கு என்ன கொல்ல முடியாது. ஒரு ஆமென் சத்தமாய் சொல்லுவாயா? ஆமென். இந்த கிட்னி ப்ராப்ளத்துக்கு என்ன கொல்ல முடியாது. இந்த கேன்சருக்கு என்ன கொல்ல முடியாது. இந்த சுகருக்கு என்ன கொல்ல முடியாது. இந்த பிரச்சனைக்கு என்ன கொல்ல முடியாது. காரணம் என்னை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நான் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியிருக்கும். நான் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியிருக்கும். அந்த கப்பல் பிரயாணத்தின் நடுவில் தான் கர்த்தர் பேசுகிறார். பயப்படாதே. அதான் இப்ப வாஸ்தவம். பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டி இருக்கும். அங்க போய் சும்மாவா இருப்பான்? நீ ராய் உன்னை நான் ராயன்ட்ட கொண்டு போறேன். அங்க கொண்டு போறேன். அங்க மேலிடத்துல ஸ்தோத்திரம். இந்த தரிசனம் ஒவ்வொரு வெளிப்பாடு கிடைக்க கிடைக்க மரண போராட்டம் தான். நான் 20ஆம் அதிகாரம் முதல் பவுலுக்கு மரண போராட்டம் நேரிட்டதுன்னு சொல்ல வந்தேன். போராடி போராடி இருக்கிறான். இந்த தரிசனம் கிடைச்ச உடனே கப்பல் உடைஞ்சு போச்சு. எல்லாரும் கடல்ல முழுகி தப்பி மெலித்தா தீவுக்கு வந்தாங்க. மெலித்தா தீவுக்கு வந்த உடனே எல்லாரும் தீ காஞ்சாங்க. சும்மா இருக்க வேண்டியதானே, கொஞ்சம் விறக பொறுக்கி போட்டான். ஒரு அனலி கையை கவி கொண்டது. ஹல்லேலூயா. பெரிய அனலி பாம்பு கையில கடிச்சு தொங்குது. பவுல் சிரிச்சிருப்பான். ஏ அனலியே, அனலியே, நீ ஆளு மாறி கடிச்சிட்ட. நீ எவ்வளவு விஷத்தை கக்கினாலும் என்ன கொல்ல முடியாது. ஆமென். காரணம் என்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. நான் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டி இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவாயா? I know my destiny. தேவன் என்னை குறித்து வைத்திருக்க லட்சியம் எனக்கு தெரியும். இந்த அனலி பாம்பு, விரியன் பாம்பு கையில கடிச்சு தூங்கும் போது பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த தீவார் சொல்றாங்க. அந்த தீவார், இவன் எப்ப செத்து விழுவான் என்று பார்த்துட்டே இருந்தாங்க. செத்து எப்ப விழுவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கிட்ட நீ சொல்லு, நான் செத்து விழ மாட்டேன், நீ தான் செத்து விழுவாய். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் செத்து விழ மாட்டேன், நீ தான் செத்து விழுவாய். காரணம் அனலி அல்ல, அனலிக்கு அப்பம் கடிச்சாலும் என்னை கர்த்தர் ராயனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்துவார். எனக்கு சாவைப்பா அல்ல, என் முடிவைப்பா அல்ல. ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. சத்தமாய் சொல்லுங்களே, கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் எல்லா அனலிகளும் வீடுகளை விட்டு வெளியே போவதாக. நீ எத்தனை தடவை கடிச்சாலும் இந்த தேவ பிள்ளையை ஒண்ணுமே செய்ய முடியாது. அனலியால் உண்டாகிற சேதம் உனக்கு உண்டாகாது. ஆமென். சர்ப்பத்தால் உண்டாகிற சேதம் உன் வீட்டுக்கு உண்டாகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவாயாக. சொல்லுங்க, நான் முடிக்கிறேன். சொல்லுங்க, முடிக்கிறேன். சொல்லுங்க, முடிக்கிறேன். ஆமென். இவன் செத்து விழல, செத்து விழல. செத்து விழாம இருக்கும்போது அந்த ஊரார் ஒரு காரியம் பேசுறாங்க. தமிழ் பைபிளில் ரொம்ப நல்லா இருக்கும். எடுத்து அந்த வசனம் மட்டும் வாசிப்போமா? அந்த வசனம் மட்டும் வாசிப்போமா? எடுத்தீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள். நான் முடிக்க போறேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரம். ரகதி மனசால ஹந்தரே ஹத்தரா திகதி கனகடகதாரா. ஸ்தோத்திரம். 4வது வசனம். விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதுக்கு சந்தேகமே இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்த கூட பழியானதுன்னு தமிழ் இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க. அப்படின்னா என்ன? அப்படி புரியல, நமக்கு புரியல. மலையாளத்தில் எങ്ങനെ உണ്ടെന്ന് അറിയാമോ? நீதி தேவி. இந்த தமிழ்ல பழின்னு இருக்குல்ல, அதை கொஞ்சம் வரையிடுங்க, வர போடுங்க பைபிள்ல. பழியானது ஏதோ அது அர்த்தம் இல்லாத ஒரு வார்த்தை, சம்பந்தம் இல்லாத வார்த்தை.
ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல காடஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். காடஸ் அப்படின்னா காடுனா தேவர், தேவன், கடவுள். காடஸ் அப்படின்னா பெண் தெய்வம். ஜஸ்டிஸ் அப்படின்னா நீதி, நீதி தெய்வம், ஏதோ ஒரு பொம்பளை தெய்வம். அது அந்த அந்த தீவில் உள்ளவர்கள் வணங்குகிற ஒரு தேவி, நீதி தேவி. நீதி தேவி அப்படி சொல்றேன், பழி அல்ல, நீதி தேவி. இப்ப இந்த தீவார் என்ன சொல்றாங்க, இந்த நீதி தேவி இவனை விட மாட்டுங்க பாரு, இந்த நீதி தேவி இவனை கொல்ல போறா பாரு. அதனாலதான் இவங்க எல்லாம் இவன் எப்ப செத்து விடுவான்னு பார்த்தாங்க. ஒரு தேவிக்கும் அபிஷேகம் உள்ள தேவ பிள்ளையை தொட முடியாது. ஆமா, ഞാൻ പറഞ്ഞത് മനസ്സിലായെങ്കിൽ നല്ല ഒരു അല്ലരിയ പറയണം. അല്ല അനന്തു, ഒരു ദേവിക്കും ഒരു ദേവനും ஒரு தேவிக்கும் நான் யாரையும் கிண்டல் பண்ணி பேசல, நான் யாரையும் பழிச்சு பேசல. பைபிள்ல உள்ள மெலித்தா தீவார் அப்படிதான் சொன்னாங்க, எங்க நீதி தேவி இவனை சும்மா விட மாட்டேங்கிறான். நான் பவுலின் பக்கத்தில் நின்னுட்டு அந்த தீவாரை பார்த்து சொல்லுதேன், உன் நீதி தேவிக்க ஒரு மந்திரமும் ஒரு தந்திரமும் ஒரு பூஜா கர்ம சக்தியும் அபிஷேகமுள்ள தேவ பிள்ளையை சேதப்படுத்தாது. இயேசுவின் நாமத்தில் இங்க இருக்கிற உங்களை விட்டு விரியன் பாம்பின் வல்லமைகள் வெளியே போவதா, சர்ப்ப சக்திகள் உன் குடும்பத்தை விட்டு வெளியே போவதா. அல்லலே சொன்னாதான் வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே போகும். ஆமா, அல்லலே சொன்னாதான் இந்த பாம்பு வெளியே போகும். ஆமா, அந்த சர்ப்பம் வெளியே போவதாக, உன்னை கடிச்சு தொங்குகிற சர்ப்பம் வெளியே போவதாக. அல்லேலூயா. இந்த சர்ப்பத்தின் ரூபத்திலே உன்னை கொல்ல பார்க்கிற எந்த தேவியானாலும் அந்த தேவி வெளியே போவதாக, வெளியே போவதாக. ஆமா, வெளியே போவதாக, வெளியே போவதாக. நீதி தேவி, நீதி தேவி, தேசாதிபதியின் தேவி சக்திகள் ஆமென் உன்னை தொடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உன் பிள்ளைகளை தொட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உன் குடும்பத்தை தொட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். காரணம் என்ன? காரணம் என்ன? நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டி இருக்கிறது. உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. எத்தனை தேவிகள் எழும்பினாலும் உன்னை அழிக்க முடியாது, உன் ஊழியத்தை அழிக்க முடியாது, உன் அபிஷேகத்தை அழிக்க முடியாது, உன் கிருபைகளை அழிக்க முடியாது, உன் வல்லமை அழிக்க முடியாது, உன் பணத்தை அழிக்க முடியாது. ஆமென் சொன்னவர்களுக்கு அது நடப்பதாக, நடப்பதாக. எத்தனை விரியன் பாம்பு உன்னை கடிச்சு தொங்கினாலும் உனக்கு இனி சேதம் வராது. கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோமாக. சேதம் வருத்தாத எங்கள் அன்பின் பிதாவே, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இரட்சகராகிய தேவனே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அற்புதங்களின் ராஜாவே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிற தகப்பனே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. இரக்கங்களில் பெரியவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களோடு பேசினீர், சபையின் ஆராதனை ஆசீர்வதித்தீர். இது உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருந்தபடியால் உமக்கு மகிமை. ஆசீர்வதியும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும். ஆண்டவரே, இந்த நாள் விசேஷமான நாளாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.